ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒரு முக்கியமான அப்டேட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சட்டசபை கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்குன்னா அதில் மின்சாரத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் கொடுத்துருக்க அப்டேட் என்னன்னா, இனிமேல் இந்த ஆவணங்கள் தேவையில்லைன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆவணம் சார்? இப்போ புதுசாக நியூ கனெக்ஷனுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கனாக்கா இந்த ஆவணம் இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்பு போகுன்றதுலாம் இருக்கும். அதுபோல் இனிமேல் எந்த ஒரு ஆவணமும் தேவையில்லை. நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுற ஃபீஸை மட்டும் கட்டினா போதும். மற்றபடி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு காசும் கட்டத்தலைன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் கொடுத்துருக்காரு. அது என்ன தகவல் என்னத்தை முழுமையான தகவலாக பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் புதிய வீட்டு மின் இணைப்பு பெறும் நடைமுறையை எளிமையாய்ப்படுத்தி மின்சாரத்துறை வெளியிட்டுள்ள ஒரு முக்கிய அறிவிப்பு தான் கொடுத்துருக்காங்க. முழுமையான விவரத்தை தான் இந்த பார்க்க போகிறீங்க. இது உண்மையான தகவல் தான். முக்கிய மாற்றங்கள், புதிய விதிமுறைகள் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, கள ஆய்வு ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் ரத்து செய்யப்படுகிறது. சிங்கிள் ஃபேஸ் வீட்டு மின் இணைப்பு கோரி விண்ணப்பிக்கும் போது ஆரம்ப கட்ட கால ஆய்வு மற்றும் முன் ஒப்புதல் நடைமுறைகள் இனி தேவையில்லை சொல்லியிருக்காங்க. ஆரம்ப கட்ட கள ஆய்வுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மின் இணைப்புக்கு விண்ணப்பிச்சிங்கனாக்கா உங்களை கள ஆய்வு பண்ணிட்டு தான் மின் இணைப்பு கொடுக்கணுன்றதுலாம் இருந்தது. இனிமேல் அது மாதிரி கிடையாது சொல்லிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா சுய உறுதிமொழி செல்ஃப் டிக்ளரேஷன் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் ஆவணங்கள் மற்றும் சுய உறுதிமொழி படிவத்தின் அடிப்படையிலேயே உடனடியாக மின் இணைப்பு அனுமதி வழங்கப்படும். கட்டிட நிறைவு சான்றிதழ் விலக்கு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் சொல்லுவாங்க. இது வெப்சைட்ல இருக்கும். நீங்க அப்ளை பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் சப்மிஷன் சொல்லிட்டு இருக்கும். அப்லோட் பண்ண சொல்லும். இது மேலே இன்னைக்கு புது கனெக்ஷனுக்கு இந்த கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் அப்லோட் பண்ண அவசியம் இல்லைன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழக அரசாங்கம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா விரைவான சேவை விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு கட்டணம் செலுத்திய குறுகிய காலத்திற்குள் நேரில் ஆய்வு செய்ய என்ற காலதாமதமின்றி இணைப்பு வழங்க வகை செய்யப்பட்டுள்ளது. நேரில் ஆய்வு செஞ்ச பிறகுதான் கொடுக்கணுன்றது ரூல்ஸ் இருந்தது. இப்போ அது மாதிரி கிடையாது. டிக்ளரேஷன் ஃபார்ம் வச்சு நீங்கள் டைரெக்டாக கொடுத்துடணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மின் இணைப்பு பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை கிலோவாட்டுக்கு நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் வாங்கினாமா லோடு எப்படி அலாட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முனை இணைப்பு சிங்கிள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 4 கிலோவாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு முனை இணைப்பே போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிறிய மற்றும் நடுத்தர குடியிருப்புகளுக்கு போதுமானது எளிமையான முறையில் உடனடி இணைப்பு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. மும்முனை இப்போ 3 ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 4 கிலோவாட்டுக்கு மேல் தேவைக்கேற்ப, அதாவது நீங்கள் ஏசி மோட்டார் ஹீட்டர் பயன்படுத்தும் பெரிய வீடுகளுக்கு இது பொருந்தும் சொல்லியிருக்காங்க. 3 ஃபேஸு 4 கிலோவாட்டு யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு கிலோவாட்டுக்கும் ஒரு மினிமம் சார்ஜ் இருக்கும். அது என்னன்றதை பார்க்கலாம். பொதுமக்களுக்கு கிடைக்கும் முக்கியமான நன்மைகள் என்ன இதனால? அதுக்கு அமைச்சர் கொடுத்திருக்க தகவல் என்னன்னா, காலதாமதம் தவிர்ப்பு. மின் வாரிய அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்யும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அலைச்சல் குறைவு. அலுவலர்களுக்கு பலமுறை செல்லாமல் ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பித்து சுய உறுதிமொழியுடன் விரைவாக இணைப்பு பெறலாம். வெளிப்படைத்தன்மை சொல்லியிருக்காங்க. நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டதால் இடைத்தரகர்கள் மற்றும் தேவையற்ற தாமதங்கள் முற்றிலும் தவிர்க்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மின் இணைப்பு கட்டணங்கள் மற்றும் ஆவணங்கள் என்னென்ன தேவை, நீங்க அப்ளை பண்றீங்கன்னாக்கா என்ன மாதிரி கட்டணம் வரும் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா புதிய மின் இணைப்புக்கான மொத்த தொகையை ரெஜிஸ்ட்ரேஷன், ப்ராசஸிங் ஃபீஸ், டெவலப்மெண்ட் சார்ஜ் அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் சொல்லுவாங்க. இப்போ டெவலப்மெண்ட் சார்ஜ்ன்றது என்னன்னா, நம்ம பகுதியில் ஒரு கம்பம் நட்டு ஒயரை தள்ளி வச்சிருப்பாங்க, இபி ஒயரு. அந்த இபி ஒயருக்கு எல்லாருக்கும் காமனாக வரும். அது செலவு பண்ண காசை டெவலப்மெண்ட் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு பயனாளர்களுக்கும் பிரித்து கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் டொமஸ்டிக் 2 கிலோவாட்டுக்குள்ளே இருக்குன்னா டெவலப்மெண்ட் சார்ஜ் ஒரு 1600 செக்யூரிட்டி டெபாசிட் ஒரு 600 அதர் சார்ஜஸ் மீட்டர் கால்குலேஷன் மீட்டர் காஸ்ட் டெபாசிட் சொல்லுவாங்க. அது ஒரு 1000 1500 மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 3000 3500 2 ஃபேஸ் 2 கிலோவாட்டு சிங்கிள் ஃபேஸுக்கு சொல்லியிருக்காங்க. அதே சிங்கிள் ஃபேஸில் டொமஸ்டிக் 3 கிலோவாட்டுக்குனாக்கா 2100 டெவலப்மெண்ட் சார்ஜும் செக்யூரிட்டி டெபாசிட் 900 அதுக்கப்புறம் மீட்டர் காஷன் 1000 1500 சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் ஒரு 4000 4500. 3 ஃபேஸு 5 கிலோவாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 11,000 12,000 சொல்லியிருக்காங்க. அதே 2 கிலோவாட்டுக்குன்னா அதுக்கேற்ற சேஞ்சஸ் ஆகும். 3 கிலோவாட்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் டொமஸ்டிக் வீட்டுக்கு தேவையான ஆவணங்கள் நீங்கள் இப்போ ஒரு அப்ளை பண்ணுறீங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன ஆவணங்கள்லாம் நம்ம அப்லோட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சொத்து உரிமை ஆவணம் சொல்லியிருக்காங்க. சேல் டீடு, கிரைய பத்திரம், பட்டா அல்லது செட்டில்மெண்ட் டீடு நகல்
அப்லோட் பண்ணணும். நீங்க ஆன்லைன்ல மட்டும் தான் அப்லோட் பண்ணணும். எந்த ஒரு ஆவணமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நேர்ல எடுத்து போய் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. அப்படி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கேபிள்லாம் வந்து மேல போறதுக்கு தான் இந்த சார்ஜஸ். அதுவே அண்டர் கிரவுண்ட்ல கேபிள் அமைக்கும்போது டெவலப்மென்ட் சார்ஜஸ் இன்னும் கூடுதலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு அண்ட் பாஸ்போர்ட் இது எது வேணாலும் குடுத்துக்கலாம். அட்ரஸ் அண்ட் டாக்ஸ் வரி ரசீது சமீபத்திய ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரிசிப்ட் அல்லது வாட்டர் டாக்ஸ் ரிசிப்ட் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அந்த இடத்துக்கு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அண்ட் வாட்டர் டாக்ஸ் எதனா ஒன்று கட்டியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. கட்டிட அனுமதி உள்ளாட்சி அமைப்புகளில் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி கார்பரேஷன் அப்ரூவ்டு பில்டிங் பிளான் காப்பி கேட்டிருக்காங்க. ஒயரிங் சர்டிஃபிகேட் வாரிய சான்றிதழ் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் மூலம் சரிபார்க்கப்பட்ட ஒயரிங் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக வைக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் இதுதான் சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்கள் டெம்பரரி கனெக்ஷன் வாங்கினா கட்டிட வேலைகள் அல்லது குறுகிய கால பயன்பாட்டிற்காக பயன்படுத்தும் டெம்பரரி கனெக்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஆதார் கார்டு, சைட் ஓனர்ஷிப் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க, நிலத்தின் பட்டா அண்ட் சேடீடு வச்சா போதும். பில்டிங் பர்மிஷன் கேட்டிருக்காங்க அண்ட் டெஸ்ட் சர்டிஃபிகேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெம்பரரி சப்ளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக்யூரிட்டி டெபாசிட்னு எனர்ஜி சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு இணைப்பு கூட வீட்டு இணைப்புக்கான காசு போல் கிடையாது. 100 யூனிட் 200 யூனிட் ஃப்ரீ கொடுப்பாங்களா டொமஸ்டிக்கு, அது மாதிரி கிடையாதுன்ட்டாங்க. டெம்பரரி சப்ளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு யூனிட்லேருந்தே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 13 ரூபா 25 பைசா வந்து தமிழக அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்காங்க டெம்பரரி சப்ளைக்கான யூனிட் காஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் டெம்பரரி சப்ளை எத்தனை கிலோவாட் ஆகுறீங்கன்னா ஒரு கிலோவாட்டுக்கு 608 ரூபா சொல்லியிருக்காங்க. நீங்கள் மினிமம் சார்ஜ் 608 ரூபா கட்டி ஆகணும். ஒரு மாதத்துக்கு 608 ரூபா, 2 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2016 ரூபா வரும் ஒரு கிலோவாட்டுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் 30 யூனிட் யூஸ் பண்ணுறீங்க, 100 யூனிட் யூஸ் பண்ணீங்கன்னாலும் ஒரு 13 ரூபா 25 பைசா வரும். அப்போ 100 யூனிட் யூஸ் பண்ண சொல்ல 1325 ரூபா வரும். நீங்கள் அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மந்த்லி வந்து டெம்பரரி கனெக்ஷனுக்கு ஒரு 4000 ரூபா வரைக்கும் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 100 யூனிட் யூஸ் பண்ணாக்கா. 100 யூனிட்டுக்குள்ளே இல்லைன்னா அதுக்கு கம்மியாக தான் வரும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்க முக்கியமான அப்டேட்டு. நாம் ஒரு புது கனெக்ஷன் அப்ளை பண்ணோம் சார், இல்லை நேம் சேஞ்ச் பண்ணோம் சார், அல்லது டெம்பரரி கனெக்ஷனை எப்படி அப்ளை பண்ணோம் சார், என்ன மாதிரியான டாக்குமெண்ட் வேணும் சார், நாம் எப்படி ஒரு லஞ்சம் கொடுக்காம எப்படி சார் இதை வாங்கலாம் என்ற முழுமையான தகவல் வேணுன்றாங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக அதற்கான வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இதில் பயன்பெற்றிருக்கேன். தமிழக மின்சார வாரியத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டுள்ள சலுகைகளை நான் பயன்படுத்தியிருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன், எந்த ஒரு கட்டணம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் நீங்கள் பே பண்ணாமல் வெயிட் பண்ணீங்கன்னாக்கா கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க கொடுத்துருக்க டைமுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இப்போ உங்கள் பகுதியில் நீங்கள் ஒரு மின்சார வாரியத்தில் மூலமாக வீட்டுக்கு நியூ கனெக்ஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னாக்கா வீடு பக்கத்துலேயே மின் கம்பம் இருந்ததுனாக்கா 30 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு மின்சாரம் கண்டிப்பாக கிடைச்சி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணி 30 நாட்குள்ளே கிடைக்கலனா நீங்கள் கிரீவன்ஸ் அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இது வந்து தமிழக மின்சார வாரியத்துக்கு மின்சார வாரிய ஒழுங்குமுறை ஆணையம் வந்து கொடுத்துருக்க ஒரு முக்கியமான அப்டேட். நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் நீங்கள் பே பண்ண தேவை. ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். அவங்களே கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி முடிச்சதும் நீங்கள் இதெல்லாம் முடிச்சிட்டிங்களா கேட்பாங்க. முடிச்சிட்டும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நியூ கனெக்ஷனுக்கான எல்லா ப்ராசஸும் கொடுத்துருவாங்க. இந்த ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுச்சேன். மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.